ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் சர்டிஃபிகேட் எப்படி ஈஸியா ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்குறது. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸும் கிளியரா புரியும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிஎன் இ-சேவை இந்த வெப்சைட்ல வந்து சிட்டிசன் ஐடி லாகின் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போறோம். நீங்க www.tnecivai.tn.gov.in இந்த வெப்சைட் லாகின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரான்சைஸ் ஐடி லாகின் பண்ணது, சிட்டிசன் ஐடி லாகின் பண்ணதுன்னு சொல்லிட்டு 2 லாகின்க்கான லிங்க் இருக்கும். அதுல சிட்டிசன் ஐடி லிங்க் பண்ணதுக்கான லிங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புதுசா வந்து நியூ யூசர் சொல்லிட்டு ஒரு லாகின் நீங்க கிரியேட் பண்ணதுக்கு வந்து கிரியேட் பண்ணுங்க. நியூ யூசர் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதுல நீங்க யார் அப்ளிகேண்டடோ அவங்களுடைய ஃபுல் பேரு, அதாவது அவங்களோட ஆதார் கார்ட்ல எப்படி இருக்கோ அதே மாரி நேம் பண்ணிடுங்க. டிஸ்ட்ரிக்ட், தாலுக்கு, ஆதார்ல ரிஜிஸ்டர் பண்ண ஃபோன் நம்பர், ஆதார் நம்பர், உங்களுக்கு லாகின் ஐடி என்ன வேணுமோ அந்த லாகின் ஐடி, பாஸ்வேர்ட் வந்து நீங்களே குடுத்துக்கலாம். ஓனா குடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன லாகின் ஐடி வேணும், என்ன பாஸ்வேர்ட் வேணும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ, அந்த பாஸ்வேர்ட், லாகின் ஐடி குடுத்துட்டு, இங்க இருக்க கேப்சாவ இங்க போட்டுட்டு சைன் அப் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆதார்ல ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபி நீங்க என்டர் பண்ண பிறகு, உங்களுக்கான லாகின் ஐடி கிரியேட் ஆயிடும். இப்ப உங்களுக்கான லாகின் ஐடி கிரியேட் ஆன பிறகு, இங்க வெளிய சைன் அப்ல வந்து யூசர் ஐடி நீங்க வந்து லாகின் கிரியேட் பண்ணும்போது என்ன யூசர் ஐடியும், பாஸ்வேர்ட குடுத்தீங்களோ, அத குடுத்து இங்க இருக்க கேப்ச்சா குடுத்து லாகின் பண்ணீங்கன்னா, உங்களுக்கான சிட்டிசன் ஐடி லாகின் பேஜ் வந்து அபிஷியலா ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்னென்ன சர்விஸ் லிஸ்ட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். அதுல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கிளிக் பண்ணி நம்ம இன்கம் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ண போறோம். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே ஃபர்ஸ்ட்டே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணதுக்கான லிங்க் இருக்கும். அந்த லிங்க் அதாவது இன்கம் சர்டிஃபிகேட் இருக்கு பார்த்தீங்களா, அத வந்து மேல கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த பேஜ்க்குள்ள ஓப்பன் ஆகி போகும். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணதுக்கு என்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும், ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்திருப்பாங்க. இது எல்லாமே செக் பண்ணிட்டு நீங்க ப்ரொசீட் குடுங்க. ப்ரொசீட் குடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க. நீங்க வந்து அம் டிஎன் இ-சேவையில பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணறதா இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆதார் நம்பர வச்சு நீங்க கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால நீங்க வந்து கட்டாயம் இந்த கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரிஜிஸ்டர் கேன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த லிங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணறதுக்கான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதுல அப்ளிகேண்டட் யாரோ அவங்களுடைய ஆதார் நம்பர், அவங்களோட நேம் தமிழ்ல, இங்கிலீஷ்ல, ஜெண்டர் ஜெண்டர் அதுக்கு பிறகு அவங்களோட டேட் ஆஃப் பர்த், அப்பா பேரு, அம்மா பேரு தமிழ்ல, இங்கிலீஷ்ல, அவங்க என்ன ரிலிஜன், என்ன கம்யூனிட்டி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்துருங்க. அதுக்கு பிறகு கரண்ட் அட்ரஸ்ல அவங்க ஆதார் கார்ட்ல, ரேஷன் கார்ட்ல என்ன அட்ரஸ் இருக்கும், அந்த டிஸ்ட்ரிக்ட், தாலுக், ரெவென்யூ வில்லேஜ் அவங்க என்ன வில்லேஜோ அந்த வில்லேஜ் குடுங்க. ஸ்ட்ரீட் நேம் வந்து டைப் பண்ற மாரி இருக்கும். தமிழ்ல, இங்கிலீஷ்ல. அதுக்கப்புறம் உங்க வீட்டு நம்பர், அதுக்கப்புறம் உங்க ஊரு பின்கோட். இது எல்லாமே குடுத்துட்டு, கரண்ட்டோ, பெர்மனன்ட்டோ சேம் சொல்லிட்டு டிக் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. 1 முறைக்கு 2 முறை செக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்க. இங்க வந்து நீங்க வந்து மொபைல் நம்பர் குடுத்து ஜெனரேட் ஓடிபின்னு குடுத்தீங்கன்னா, உங்களோட செல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி வந்து நீங்க திரும்ப என்டர் பண்ண பிறகு, உங்களுக்கு ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிடும். சக்சஸ்ஃபுல்லா ஆகும்போது என்ன ஆகும்னா, நீங்க வந்து இந்த கேன் ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஆதார், நேம், டேட் ஆஃப் பர்த் அத சேஞ்ச் பண்ணவே முடியாதுன்னு சொல்லி கேட்பாங்க. அதனால உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த் தமிழ்ல, இங்கிலீஷ்ல எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஓகே பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகும். இந்த ஓகே அதாவது நீங்க கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஓகே பிரஸ் பண்ண பிறகு, உங்களுக்கான ஒரு கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும். அதுதான் உங்களுக்கான கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அந்த நம்பர நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிறனாலும் வச்சுக்கோங்க. அடுத்தது கீழயே ப்ரோசீட் சொல்லிட்டு ஒரு ஐகான் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணதுக்கான அபிஷியல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதுல நீங்க கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன டீட்டெயில்ஸ்லாம் குடுத்தீங்களோ, அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஷோ ஆகும். உங்களால அத எடிட் பண்ண முடியாது. நீங்க கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்க பேரு, அப்பா பேரு, வீட்டு அட்ரஸ்லாம் என்ன குடுத்தீங்களோ, அது எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழ வந்து நம்ம என்ன ஃபில் பண்ண வேண்டியது இருக்குன்னா, ஃபேமிலில இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். இப்ப நம்ம ஃபேமிலில மொத்தம் எத்தன பேர் இருக்காங்களோ, அத்தன நம்பர வந்து கவுண்ட் பண்ணி போட்டுருங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் வந்து அப்பா தான் வொர்க் பண்ண போறாங்க. அப்பாவோட சேலரி தான் குடுக்க போறாங்கன்னா, அப்பாவோட பேரு தமிழ்ல, இங்கிலீஷ்ல, அப்பாக்கு என்ன வயசு ஆகுது? அடுத்து அப்பா என்ன புரொஃபஷன்ல வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பிரைவேட் கம்பெனில வொர்க் பண்றாங்கன்னா, பிரைவேட் குடுங்க. சேலரின்னு குடுத்துட்டு பிரைவேட்ன்னு குடுத்துருங்க.
அப்பாவுக்கு மந்த்லி இன்கம் எவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு நீங்க மந்த்லி இன்கம் குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அது ஆனுவல் இன்கம் வந்து ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆயிடும். அடுத்தது அப்ளிகேண்டட்க்கு வந்து அம்மா பேர வந்து டைப் பண்ணி மென்ஷன் பண்ணுங்க. தமிழ்ல, இங்கிலீஷ்ல அவங்க ஏஜ். அம்மாக்கு வந்து ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் டிபெண்டன்ட் குடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு அப்ளிகேண்டட்க்கு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க செல்ஃப் ஃபண்டா குடுக்கணும். அப்பதான் உங்களோட அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. நீங்க அப்ளிகேண்டட்க்கு நீங்க குடுக்குறவங்கலாம் என்னென்ன ரிலேஷனோ அந்த ரிலேஷன் குடுக்கணும். இப்ப அப்ளிகேண்டட்க்கு வந்து இவங்க அப்பா, இவங்க அம்மா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா தம்பி, அக்கா என்னவோ அந்த மாரி குடுக்கணும். அப்ளிகேண்டட்க்கு மட்டும் செல்ஃப்ன்னு குடுங்க. சரிங்களா? அடுத்தது உங்க தம்பி, தங்கச்சி யார் இருக்காங்களோ அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுங்க. அவங்க படிச்சுட்டு இருக்காங்கன்னா, நீங்க ஸ்டூடண்ட் அண்ட் டிபெண்டன்ட் குடுத்துக்கலாம். இல்ல சும்மா தான் இருக்காங்கன்னா, ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் டிபெண்டன்ட் குடுத்துக்கலாம் நீங்க. இது 2த்துல நீங்க எது வேணா குடுத்துக்கலாம். நீங்க வந்து கரெக்ட்டா வந்து சர்டிபிகேட்ல வந்து தமிழ்ல, இங்கிலீஷ்ல பேர் வந்து கரெக்ட்டா குடுத்துருங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து சர்டிபிகேட்ல இந்த நேம் வந்து கரெக்ட்டா ஷோ ஆகும். நீங்க தப்பா குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு தப்பா தான் வரும். அதனால கரெக்ட்டா குடுத்துக்கோங்க. டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு 1க்கு 2 முறை நீங்க செக் பண்ணிட்டு சப்மிட் குடுங்க. சப்மிட் குடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க சப்மிட் பண்ணணுன்ற விஷயம் வந்து ஷோ ஆகும். அதுல அப்ளிகேண்டோட ஃபோட்டோ, எனி அட்ரஸ் ப்ரூஃப்ல அப்ளிகேண்டோட ஆதார் கார்ட் கட்டாயம் நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதுக்கு பிறகு நீங்க உங்க அப்பாக்கு இன்கம் குடுத்துருக்கீங்க. உங்க அப்பா வந்து வொர்க் பண்றதா குடுத்துருக்கீங்க. எவ்வளோ மந்த்லி இன்கம் குடுத்துருக்கீங்களோ, அந்த இன்கமுக்கு வந்து உங்க அப்பாக்கு சேலரி சர்டிபிகேட் வந்து நீங்க வாங்கி சப்மிட் பண்ற மாரி இருக்கும். அடுத்தது உங்க வீட்டு ஸ்மார்ட் ரேஷன் கார்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சப்மிட் பண்ணணும். அதுக்கு பிறகு டிக்ளரேஷன் அதாவது செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகேண்டட். இங்க மேலேயே பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பிடிஎஃப்ல ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து பிரிண்ட் அதாவது டவுன்லோட் ஆகும். அந்த டவுன்லோட் பண்ணிட்டு, அத வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து, அதுல அப்ளிகேண்டட் சைன் பண்ணணும். சரிங்களா? அப்ளிகேண்டட் வந்து சின்ன பசங்களா இருக்காங்கன்னா, ஒரு 18 வயசுக்குள்ள சின்ன பசங்களா இருக்காங்கன்னா, அவங்க அப்பா சைன் பண்ணா ஓகே. அப்ளிகேண்டட் வந்து ஒரு 18 வயசுக்கு மேல இருக்கிறாங்கன்னா, அப்ளிகேண்டடே சைன் பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப இந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க கலெக்ட் பண்ணிட்டு, நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாரி இருக்கும். இப்ப ஒன் பை ஒன்னா வந்து ஃபோட்டோ, அதுக்கப்புறம் ஆதார் கார்ட், அப்பாவோட சேலரி சர்டிபிகேட், ரேஷன் கார்டு, ஃப்ரண்ட் அண்ட் பேக், டிக்ளரேஷன் ஃபார்மட் இது எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ஒன் பை ஒன்னா அப்லோட் பண்ணுங்க. டாக்குமெண்ட் நம்பர்ல வந்து நார்மலா 1, 2, 3 போட்டே நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே குடுத்த பிறகு உங்களுக்கு மேக் பேமெண்ட் வந்து கட்ட சொல்லுவாங்க. பேமெண்ட் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ₹60 பேமெண்ட் கட்டறதுக்கான ஆப்ஷன்ஸ்குள்ள போகும். நீங்க யுபிஐயோ, கிரெடிட் கார்ட், டெபிட் கார்ட் எந்த ஆப்ஷன் மூலமா வேணாலும் நீங்க வந்து பேமெண்ட் கட்டிக்கலாம். பேமெண்ட் கட்டி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேமெண்ட் சக்சஸ்ஃபுல்ன்னு வந்துரும். இங்க கீழ பிரிண்ட் ரெசிப்ட்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ரெசிப்ட்ட கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கான ஒப்புகை சீட்டு வந்து உங்களுக்கு வந்துரும். இந்த ஒப்புகை சீட்டு தான் பார்த்தீங்கன்னா, நீங்க இன்கம் சர்டிபிகேட் அப்ளை பண்ணதுக்கான அக்னாலெட்ஜ்மென்ட். இதுல அப்ளிகனோட பேரு, வீட்டு அட்ரஸ், அவங்களோட கான் நம்பர், அவங்க என்ன டேட்ல அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட சர்டிபிகேட் நம்பர் அதாவது விண்ணப்ப எண் இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் அவங்களோட அக்னாலெட்ஜ்மென்ட் அதாவது அப்ளிகேஷன் நம்பர்ன்னும் சொல்லலாம். அவங்களோட சர்டிபிகேட் நம்பரும் சொல்லலாம். இந்த நம்பர் தான் பார்த்தீங்கன்னா, அவங்களோட சர்டிபிகேட்ல ரிஜிஸ்டர் ஆகி வரும். இப்ப நம்ம வந்து இன்கம் சர்டிபிகேட்ட வந்து அப்ளை பண்ணியாச்சு. இந்த சர்டிபிகேட்ல விஓஆர்ஐ தாசில்தார் ப்ராசஸ் வந்து எப்படி நடந்துட்டு இருக்கு? இப்ப நம்ம அப்ளிகேஷனா விஓ கிட்ட இருக்கா? ஆர்ஐ கிட்ட இருக்கா? சர்டிபிகேட் வந்துருச்சா? வரலையா? இத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம எப்படி சர்டிபிகேட்ட டவுன்லோட் பண்றது? இந்த விஷயத்த நம்ம பார்க்கலாம். நீங்க திரும்பவும் டிஎன்இசி வெப்சைட்ல வந்து ஹோம் பேஜ்க்கு வந்துருங்க. அதுல இன்கம் சர்டிபிகேட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, மேல உங்களுக்கு செக் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். அந்த ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், அதாவது விண்ணப்ப எண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த நம்பர நீங்க டைப் பண்ணி சர்ச் குடுங்க. சர்ச் குடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அப்ளிகேஷன விஓக்கு சப்மிட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சப்மிட்டட் சொல்லிட்டு இருக்கும். இப்ப விஓ பார்த்தீங்கன்னா, நம்ப அனுப்புன ஃபோட்டோ, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, சேலரி சர்டிபிகேட், டிக்ளரேஷன் ஃபார்மேட் இது எல்லாமே கரெக்ட்டா இருக்கா? நம்ம அப்ளிகேஷன கரெக்ட்டா ஃபில் பண்ணியிருக்கோமா? அதாவது நம்ம டிஸ்ட்ரிக்ட், தாலுக்கு, வீட்டு அட்ரஸ், சேலரி நம்ம குடுத்த இன்கம் இது எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா, எல்லாமே கரெக்ட்டா இருக்கும் பட்சத்துல, அத ரெக்கமெண்ட் பண்ணி ஆர்ஐக்கு சப்மிட் பண்ணுவாங்க. விஓ ஆர்ஐக்கு சப்மிட் பண்ண பிறகு, விஓ பார்த்தது அதாவது உங்களுக்கு வந்து விஓ கீழ பார்த்தது விஓன்னு சொல்லிட்டு இருக்கும். இங்க கரண்ட் ஸ்டேட்டஸ்ல பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் சப்மிட்டட் டூ ஆர்ஐன்னு சொல்லிட்டு இருக்கும். சப்மிட்டட் விஓ பார்த்துட்டு ஆர்ஐக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. இப்ப ஆர்ஐக்கு வந்து சப்மிட் பண்ணி பார்த்துட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா, இங்க கீழ வந்து ஆர்ஐன்னு இருக்கும். சப்மிட்டட் டூ டெப்யூட்டி தாசில்தார் இருந்துச்சுன்னா, ஆர்ஐ பார்த்துட்டு டெப்யூட்டி தாசில்தாருக்கு அனுப்பியிருக்காங்கன்னு அர்த்தம். ஆர்ஐயும் பார்த்தீங்கன்னா, விஓ வந்து வெரிஃபை பண்ணியிருக்காங்களா? டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, ஆர்ஐக்கு ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, ஒண்ணு உங்க வீட்டுக்கு டைரக்ட்டா வந்து விசாரிக்கலாம். இல்லைன்னா, உங்களுக்கு கால் பண்ணி
நீங்க என்ன பர்ப்பஸ்க்காக இந்த இன்கம் சர்டிபிகேட் அப்ளை பண்ணியிருக்கீங்க? உங்க அப்பா என்ன பண்றாங்க? அம்மா என்ன பண்றாங்க? இந்த டீட்டெயில்ஸும் அவங்க கால் பண்ணி வெரிஃபை பண்ணதுக்கும் கண்டிப்பா பண்ணுவாங்க. கால் பண்ணி கூட வெரிஃபை பண்ணுவாங்க. அதாவது எல்லாருக்கும் கால் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க இல்ல. ஒரு 10 அப்ளிகேஷன்ல கண்டிப்பா ஒரு 3 பேருக்கு கால் பண்ணி கண்டிப்பா வெரிஃபை பண்ணுவாங்க. 2, 3 பேருக்கு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு கூட வந்து வெரிஃபை பண்ணதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால கரெக்ட்டான இன்கம் வந்து குடுங்க. இப்ப உங்க அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, டெபுட்டி தாசில்தாருக்கு மூவ் ஆயிடுச்சு. டெபுட்டி தாசில்தார் பார்த்தீங்கன்னா, டிஓ, ஆர்ஐ 2 பேரும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்களா பார்த்துட்டு, அப்ளிகேஷன் எல்லாமே கரெக்ட்டா இருக்கும் பட்சத்துல, உங்களோட அப்ளிகேஷனுக்கு அப்ரூவல் குடுத்து தாசில்தாருக்கு சப்மிட் பண்ணுவாங்க. இப்ப சப்மிட்டட் டூ தாசில்தார் இருக்கும். தாசில்தார் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து விஓ, ஆர்ஐ, தாசில்தார் 3 பேரும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷனுக்கு அப்ரூவல் குடுத்துருவாங்க. உங்க அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா, தாசில்தார் வந்து பெண்டிங் ஃபார் சிக்னேச்சர் இந்த மாரி ஷோ ஆகுச்சுன்னா, என்ன அர்த்தம்னா, சர்டிபிகேட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர்க்காக வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கும். அதாவது கிரீன் டிக் மாரி வரும் பார்த்தீங்களா? அந்த ப்ராசஸ்க்காக உங்க அப்ளிகேஷன் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம். இந்த மாரி வந்தாலே உங்க அப்ளிகேஷன் 100% பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். இந்த மாரி ஷோ ஆச்சுன்னா, ஒரு 1 நாள், 2 நாள்ல நீங்க சர்டிபிகேட்ட டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இங்க பாருங்க, உங்களுக்கு கமெண்ட் மட்டும் தான் இருக்கும். விஓஆர்ஐ வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கும். இது கீழ எதுவுமே இருக்காது. இப்ப வந்து அடுத்த நாள் நீங்க வந்து திரும்ப ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்கும்போது, சர்டிபிகேட் சொல்லிட்டு ஒரு புதுசா ஒண்ணு கிரியேட் ஆயிட்டு, கீழ பார்த்தீங்கன்னா, நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. அந்த டவுன்லோட்ஸ்ன்ற லிங்க்க நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களோட சர்டிபிகேட் வந்து அப்ரூவல் ஆயிடுச்சு. சர்டிபிகேட்ட நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க டவுன்லோட் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களோட சர்டிபிகேட் வந்து டவுன்லோட் ஆயிடும். அதுல உங்களோட அதாவது நம்ம ஒப்புகை சீட்டு அப்ளை பண்ணும்போது வந்துச்சு பார்த்தீங்கன்னா, சர்டிபிகேட் நம்பர். அந்த நம்பர் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். யாரு பேரு, அப்பா பேரு, நீங்க மந்த்லி இன்கம் எவ்ளோ, ஆனுவல் இன்கம் எவ்ளோ டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்க வந்து ஷோ ஆகும். எல்லாரோட பேரு எல்லாமே இருக்கும். அதனால நீங்க வந்து இங்கிலீஷ்ல, தமிழ்ல குடுக்கும்போது கரெக்ட்டா குடுத்துருங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து திரும்ப சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்க மந்த்லி இன்கம் எவ்வளோ குடுத்தீங்களோ, அது ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆகி டோட்டலா வந்து ஆனுவல் இன்கம் தெரியும். நீங்க ஈஸியா வந்து ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா, இன்கம் சர்டிபிகேட் அப்ளை பண்ணி நீங்களே வாங்கிக்க முடியும். உங்களுக்கு வந்து இந்த இன்கம் சர்டிபிகேட் அப்ளை பண்ணல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து உங்களுக்கு வந்து டவுட்ஸோ இல்லைன்னா ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன் வேணும்னா, நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. பர்ட்டிகுலரா எனக்கு இன்கம் சர்டிபிகேட் அப்ளை பண்ணி குடுக்கணும் அந்த மாரி நெனச்சீங்கன்னா, என்னோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அதாவது WhatsApp நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்க வந்து அ வாய்ஸ் மெசேஜோ இல்ல மெசேஜோ பண்ணுங்க. உங்களுக்கு இன்கம் சர்டிபிகேட் அப்ளை பண்ணும்போது ஏதாச்சும் புரியலன்னா, அதாவது நீங்க செக் பண்றீங்க, ஏதாவது டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் புரியலன்னா கூட நீங்க அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணிட்டு கூட எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜோ இல்ல மெசேஜோ குடுங்க. என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப நான் பண்றேன். இந்த வீடியோவ எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க.